அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்ல. நாங்க 2 பேரும் இது அத்தான் என்ன நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? அப்படியே கல்யாணம் அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ அதே அழகு என் ராசா. நீ அதை விட அழகா இருக்கிய பாரடி. கட்டி பிடிக்காத ஆம்பளை நீ ஒரு ஆளுதான். இதுல போய் என்ன நீ தள்ளி தள்ளி புரியல, என்ன காரணம்? நான் தள்ளி போற நிலைமை வந்துருச்சு. இப்ப உள்ள விரிச்சு வச்சிருக்கேன். தயவு செய்து யாரும் வந்துடாதீங்க எங்க அரண்மனை பக்கம். இன்னைக்கு கதவை சாத்தினா 6 மாசம் ஆனாலும் திறக்கவே மாட்டேன், மூடியே இருக்கும். ஏன் எனக்காக நேரம் ஆயிடுச்சு, என்னால இருக்க முடியல. வாங்க போவோம். வாங்க. எதுக்கு? யாரு கேக்குறது? நான் எதுக்கு கேட்கணும்? எதுக்கு உங்களை நான் பிரியணும்? உங்களை நான் எங்க பிரியணும்? நல்ல எனக்கு தாரத்துக்கு தாரமாக என்ன பார்த்தேன். அப்புறம் அதனால உன்னை என்னால மறக்க முடியாது. எனக்கு யார் சுகம் கொடுத்தது தெரியுமா? அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் புதிய அருளானந்தர் ஐயா சாமியார் வந்தார் பத்தியா, அவர் வழியாக வந்து யாராலும் தீர்க்க முடியாத ஒரு வியாதியை எந்த வைத்தியரும் வைத்தியர் கூட நம்ம அரண்மனை போயிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் அந்த சாமிக்கு 1000 வணக்க வேணாலும். ஏன்னா எல்லா வைத்தியரும் கை வச்சுட்டாங்க, உங்களை பார்க்க முடியாது, நீங்க செத்துருவீங்கன்னு சொன்னாரு. ஆனா ஒரே ஒரு வைத்தியர் மட்டும் சொன்னாரு, ரொம்ப புண்ணியவா என்ன வாழ வைக்கிற புண்ணியம் சொன்னாரு. ஏன் பொண்ண என்ன சொன்ன வாழ வச்ச புண்ணியம் சொன்னாரு. ஐயா கவலைப்படாதம்மா, உன் புருஷனோட வியாதியை தீர்க்கணும்னா அருளானந்தர் சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் நீங்க அழைச்சிட்டு வாங்க, உன் புருஷனுக்கு நோய் தீர்ந்து போயின்னு சொன்னாரு. கமலஹாசனுக்கு வணக்கம். என் புருஷனுக்கு முழுசா நிக்கிறாருன்னா அதுக்கு அவர் தான் காரணம். இப்ப நோய் எல்லாம் சௌரியமாயிருச்சு. எங்க இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? சும்மா நிக்க முடியல, ஏதாவது செய்யணும் போல இருக்கு. மாமா மாமா அத்தா என்ன இவர் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாலும் போல இருக்கு. சார் எனக்கு திறக்கணும் சாமி. முடிவு என்னதான் சொல்றீங்க? நான் சொல்றேன், நீ கேட்பே கேட்க மாட்டேன். கேட்கவே முடியாதுங்க. என்ன அன்பான மனைவி நீ, நான் நீ தட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் தட்டுவேன். ஏன் தட்டுற? உங்களை விட்டு நான் எங்க பிரிக்கிறேன்? எனக்கு சுகமளித்தார் பத்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதனால நான் என்னோட மூத்த மனைவியோட கிறிஸ்தவ மதத்துக்கு போறேன். நீங்க நான் சேர்த்து போய் செய்வாங்க. வேண்டாம். ஏன்? கிறிஸ்தவ மதப்படி ஒருவனுக்கு ஒருத்தி. இதுதான் சம்பிரதாயம். அவளுக்கு 4 பேர் தான் சரி. என்றைக்கு முதல் தொட்டு தாலி கட்டணும் அதே மனைவியோட போறேன். ஆனா இங்க இருக்கிற அரண்மனையில் செல்வங்கள் சுகம் சிறுவால நிப்பாடுங்க. பூராத்தி கொடுத்தது எங்க மாமா தானே. எங்க மாமா உங்க தைரியம் என்ன தைரியம் நீங்க எப்படி பேசுவீங்க?
நாய் கூட என் பெயரை சொன்னது கிடையாது. மன்னருடைய மருமகளாம். அதனால எவ்வளவு வாய்க்கொழுப்பா பேசி போற பத்தியா? எங்க போவ போ பாப்பா. உங்க மாமா தானே போய் சொல்ல போற. அவர் என்னதான் பண்றாரு பாப்பா. எப்பதான் சரி வரட்டு பாக்க. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். விசுவாசத்தால் தூண்டப்பட்டு இந்த மாபெரும் பொறுப்பை ஏற்றுள்ள நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசத்தால் சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? சாத்தானை விட்டு விடுகிறீர்கள் சாமி. அதன் செயல்கள் அனைத்தையும் விட்டு விடுகிறீர்களா? அனைத்தையும் விட்டு விடுகிறீர்கள் சாமி. வானம் வையம் படைத்த எல்லாம் அல்ல சர்வேசனை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறீரா? சர்வேசனை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறீர்கள் சாமி. அவருடைய ஒரே மகனும் கண்ணின் மரியாதையிலிருந்து பிறந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறீரா? இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம் சாமி. உமது விசுவாசத்தின் பேரில் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் உமக்கு தைரியநாதர் என்று பெயரிட்டு உண்மை கழுவுங்கள். உமது விருப்பப்படியே பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் உமக்கு மரியாள் என்னும் பெயரிட்டு உண்மை கழுவுங்கள். திருச்சபை திருப்பணியாளர் முன்பாகவும் இந்த திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்களை அன்பை ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்களை அன்பை ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே ஞானஸ்தானத்தின் வழியாக அச்சத்துள்ளார். இப்பொழுது வேறொரு திருவருட் சாதனத்தின் வழியாக அருள் வளம் மீது இன்றைய திருமணத்தின் கடமையை ஏற்று நிறைவேற்ற ஆற்றல் அளிக்கின்றார். ஆகவே உங்கள் உள்ளத்தின் கருத்தை அறிந்து கொள்ள உங்களை வினவுகளை உங்கள் சம்மதத்தை தெரிவிங்கள். அன்புமிக்க மணமக்களை, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்தோடு எவ்வித வற்புறுத்தலும் இன்று இங்கு திருமணம் செய்து கொள்ள வந்திருக்கிறீரா? ஆம் சாமி. வாழ்நாளெல்லாம் விசுவாசத்தை பின்பற்றி ஒருவர் மீது ஒருவர் கொண்ட அன்பை நினைவூட்ட நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீரா? கடமைப்பட்டிருக்கிறோம் சாமி. இறைவன் அருளும் மக்களை அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்துக்கு ஏற்றபடி வளர்ப்பீரா? வளர்க்கும் சாமி. நீங்கள் மன வாழ்க்கை ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களை வலது கரத்தை பற்றி கொண்டு சம்மதத்தை தெரிவிங்கள். தைரிய நகரான் சொல்வதை அப்படியே சொல்லுங்கள். தைரிய நாகர் என்னும் நான், தைரிய நாகன் என்னும் நான், மரியாள் என்னும் உன்னை, மரியாள் என்னும் உன்னை கிறிஸ்துவின் வழிமுறையில் என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். என் மனைவியாக ஏற்றுக்கொள். இன்பத்திலும் துன்பத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் உமக்கு என்றென்றும் பிரமாணிக்கமாய் இருந்து, என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். மரியாள் என்னும் நான் தைரியநாதர் என்னும் உங்களை கிறிஸ்துவின் வழிமுறையில் என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும் உமக்கு என்றென்றும் பிரமாணிக்கமாய் என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசை நிறைவாய் பொழிந்தவாறாக. ஆகவே இறைவன் இணைப்பதை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். அன்புமிக்க இறைவா, இந்த திருமாங்கல்யம் இவர்கள் விசுவாசத்தில் வித்தாய் அமர்ந்து வாழ்நாளெல்லாம் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட அன்பை நிறைவேற்ற வேண்டும் என்று என்னை தெரிந்து கொண்டார்கள். மரியாள் என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமங்கல்யத்தை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமங்கல்யத்தை பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் அணிந்து கொள்கிறேன். வேணாம்.
சாமியாருக்காக தலை வெட்ட சீன் வைக்கணுமா வேணாமான்னு எழுதுறது. என்னை விட்டு சென்று விட்டார் மாமா, சென்று விட்டார். இப்பொழுது அப்போ தடியை என் கணவர் எனக்கு உயிரோட வேண்டும். ஆனால் அந்த ஆளாளரை தலையை வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து கூட்டத்தின் தலையுவேன் மாமா. என் மருமகன் வாழ்க்கையை கெடுத்து விட்டானே, இதற்காக ஒரு நண்பராக்கி கொண்டு எங்கே யாரெங்கே உனக்கு தருமா உங்களை ஒரு தெய்வம் மகனாக நினைத்தேன், உற்ற நண்பனாக நினைத்தேன். வரும்போது என் ஆர்வம் தோழனாக வா என்றால் என் மருமகனின் வாழ்க்கையை கெடுத்து விட்டு வந்திருக்க இது தகுமா? மரப நாட்டின் மாவேந்து மீண்டும் என் சிறந்தாழ்த்திய வணக்கத்தை தங்கள் பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். தாங்கள் அழைத்ததாக அறிந்து அவளோடு ஓடி வந்து என் மீது கடும் சினம் கொண்ட காரணம் ஏதும்? காரணம் என்னவா? காரணம் என்ன என்று சொல்ல வேண்டுமா? என் மருமகள் என் மகளை போன்றவள். சிறு பிள்ளையிலே இருந்து அவளை மாறியும் தோறும் தூக்கி போட்டு வளர்த்தவன் நான். அவள் வாழ்க்கையை நிராகரித்து விட்டு இப்படி வந்து அழுகிறார். அவள் கண்ணீர் கம்பளமாக நிற்பதை பார்க்கத்தான நான் உயிரோடு இருக்கிறேன். என்ன சொல்கிறாய்? மரியாதை அவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்து விடு. மன்னர் அவர்களை இறை சட்டத்தை நிறைவேற்றால் எந்த இறைப்பணியாளருக்கு கடமை உண்டே தவிர எந்த இறை சட்டத்தையும் எந்த இறைப்பணியாளரும் மீறுவதற்கு அனுமதி இல்லை. ஆகவே நான் முடித்து வைத்தது திருமணம் தான். அதை ஒரு காலம் என்னால் மாற்ற முடியாது. அப்படியா? அப்படியானால் உன்னுடைய சொல்லுக்கும் வார்த்தைக்கு மதிப்பில்லையா? சரி, இப்படி சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா? கிழக்கே உதிக்கின்ற சூரியன் மேற்கே உதித்தால் உதிக்கலாம். அவித்த புலங்கள் அரிசி மறுமுளை கட்டலாம். நான் முடித்து வைத்த திருமணத்தை ஒரு காலம் மாற்ற முடியாது. ஓஹோ, அப்படியா? அப்படியானால் இந்த வெங்கடேச சாமியின் பணத்தை தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய். உன்னை உயிரோடு விட்டால் தானே எப்படி உன் கருத்தை தடியத்தேவா யாரும் அது கையை வைக்கிறார்? உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியம் செய்வதற்கு எவ்வளவு துணி வந்தது? துணிவா? என் மருமகளை உள்ளே பிரித்து விட்டார்கள். அவன் அவரை கொல்லாமல் என்ன செய்ய சொல்கிறாள்? நான் தான் பிரிந்து போனேன். சுவாமி என்னை பிரிக்கவில்லை. ஏடா, நான் நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு சுகமளித்தார். கிறிஸ்தவ மதத்தில் சேருங்கிற ஆசை எனக்கு வந்தது. அதனால் தான் என்னோட மூத்த மனைவி போனேன். ஆனா உங்களுக்கு கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு தைரியம் வந்து விட்டது. இந்த நாட்டை பரிசாக கொடுத்தார், போற்றுக் கொள்ளுவேன். ஆனால் என் மருமகள் வாழ்க்கையில் இருக்கிறார். அவருக்கு என்ன சொல்வது? மரியாதை ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று எழுதுகிறேன். நீங்கள் கொடுத்த சொத்து சுகம் எல்லாமே உங்க மருமகிட்ட கொடுத்துட்டேன். அதுல இருந்து ஒரு பிட்டுக்கோரம் எடுத்து போகல. அதனால இந்த சுவாமிக்கு ஏதாச்சும் இந்த பகுதியில் நடந்துவீங்களே, இந்த ராமநாதபுரம் சமஸ்தானமே சுக்குனராயிரும், சுடுகாடாயிரும், மண்ணோட மண்ணாயிரமா. நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? இப்ப நீங்க குலசையை தூக்கிட்டு இல்ல, நான் போன பின்னாடி நீங்க குலசையை கூட தயங்க மாட்டிய. இந்த பகுதியில இந்த சுவாமி இருக்கிறதுக்கு அவருக்கு எந்த விதமான தவறு நடக்கூடாது, எந்த விதமான ஒரு அழிவு நடக்கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா தான் நான் போவேன். நான் கொள்ளக்கூடாது. ஆமா, சத்தியம் தருகிறேன். என் கை உன் சுவாமிக்கு எந்த ஆபத்து நேரா இது உறுதி. இனிமேல் ஏதாவது ஒரு அசம்பாவம் நடந்துவீங்களே, இந்த தனித்தேவை உடனடியாக வந்து நிற்பான். வருகிறேன் சார். சென்று விட்டாயா தடியத்தேவா? சென்று விட்டாயா? இந்த வெங்கடாஜ் சேதுபதியின் ராஜதந்திர மூலையை நீ புரிந்து கொள்ளவில்லையடா. என் கையால் தானே கொல்லக்கூடாது என்று சத்தியம் செய்தேன். கொள்வேடா, கொள்ளு. ஒரு ஆளுகின்ற தம்பி உடனே தன் மூலமாக கொள்வேன். யாருக்கு
இந்த ஓலை என் தம்பி விடைத்தேவரிடம் கொடுத்து இது கண்டபடி இவனை செய்ய சொல், யாருக்கும் தெரிய வேண்டாம். ரகசியமா ஓடி திட்டையிலே வைத்து இவன் கொலை செய்து விடுங்கள். மற்றவர்கள் ஐயா, என்ன யார் என்று தெரிகிறதா? ஏதோ ஒரு துணநாய்க்கரன் என்று நினைக்கிறீர்களா? ஓரியூர் கோட்டையிலே குறுநில மன்னனாக இருந்த எனக்கு இப்படிப்பட்ட தொழுநோய் வந்திருக்கிற என்னுடைய நிலையை பாருங்கள். இன்பதுண்ட உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு விட்டேன். பிறப்பிலே துவங்கும் வாழ்விற்கு இறப்பே முடிவு என்று சொல்வார்கள். ஒரு முறை பிறவி எடுக்கும் எந்த ஒரு ஜீவனுக்கும் சாவும் ஒரே முறைதான் ஐயா. இளமையிலே செய்கின்ற ஒவ்வொரு தீங்கும் பிறப்பிலே என்னென்ன நம்ம அனுபவிக்கிறோமோ அதையெல்லாம் இப்பொழுதுதானே நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இளமை பருவத்திலே அநியாயம், அட்டுழியம், அக்கிரமம், அதர்மம். யாரப்பா நீ? கும்பரமண்ணா. யார் நீ? உங்களுக்கு ஓலை வந்திருக்குது. நான் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தாயா? சரி, அந்த ஓலையை பிரித்து காண்பி என் இடத்துல. கொஞ்சம் பாவம் செஞ்சிருக்கணும். அப்படியே நான் செய்கிறேன். அப்ப அந்தபடி அதுல என்ன இருக்கு அந்தபடியே நான் செய்கிறேன். நீ போயிட்டு வா ஐயா. தாங்கள் தான் அருளானந்தன் என்பவரும். நான் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீர்களா? என்னுடைய நோயை குணப்படுத்தும். என்னால் ஒன்று முடியாது அன்பரே. நான் நோய்களை தீர்க்கும் மருத்துவர் அல்ல, இறைப்பணியாற்றும் இறை தொண்டன். ஐயா, ஏற்கனவே தடியத்தேவனுடைய உடம்பை குணப்படுத்தியதாக நான் கேள்விப்பட்டனே. நான் இல்லை அன்பரே, அவருக்கு சுகமளித்த என் தெய்வம் இயேசு. நீங்களும் அவரிடம் வேண்டுங்கள், நிச்சயம் நீங்களும் சுகம் பெறுவீர் அன்பரே. என் உயிரை குணப்படுத்தினால், என்னுடைய நோயிலை குணப்படுத்தினால், என் உயிர் என்னிடத்தில், உன்னுயிர் உன்னிடத்தில், ரெண்டு பேரும் பிழைச்சு போகலாம். அன்பரே, இறைவனுக்கு சாட்சி பகர, இறைவனின் வேத சாட்சி முடிவை பெற நான் ஆவல் கொண்டுள்ளேன். காலம் கடத்தாமல் கடிதத்தில் உள்ளபடி நிறைவேற்றுங்கள் அன்பரே. அப்படி என்றால் என் நோயை குணப்படுத்த முடியாதா? என்னால் நிச்சயமாக முடியாது அன்பரே. அப்படி என்றால் பெருமாள் குடும்பா இவனை கூட்டிக் கொண்டே ஓரியூர் திட்டையில ஒரே போடு, தலை வேற முண்ட வேறமா போட்டு விட்டுரு. அதிகாலையில் சூரிய உதயருக்கு முன்னறிக்க, சூரிய உதைக்கிறதுக்கு முன்னறிக்க கொண்டு ஒரே வெட்டிடு. அப்படி வெட்டினா உனக்கு காணி ஏக்கர் எழுதி வைக்கிறேன், காணி நிலமெல்லாம் எழுதி வைக்கிறேன். வேற நாயவோ நரியவோ வெட்டி எனக்கு கொண்டாந்து அடையாளம் காமிக்க கூடாது. ஆமா, செஞ்சிரு. அந்தபடியே செஞ்சிரியா? செஞ்சிடும். போயிட்டு வாங்க. இறுதியாக எதுவும் சொல்ல விரும்புகிறீர்களா? அன்பரே, இந்த மடலை மதுரையில் உள்ள எனது பெரிய சுவாமி அவரிடம் ஒப்படைத்து விடுங்களேன். பெரிய படிக்கிறவங்க, எனக்கு படிக்கிற தெரிஞ்ச மாதிரி வாங்கிட்டேன். ஆனால் கலைமணன் ஒன்றுமே படிக்க தெரியாது. பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கினது இல்லை. நான் படிக்கிற மாதிரி வேகமாக வாங்கிவிட்டாட்டு. இதில் என்ன எழுதிருக்கு நீனே படித்து காமிச்சிட்றா. 3/2/1693 ஓரியூர். அதி சங்கைக்குரிய மதுரை மண்டல இயேசு சபை தலைவர் லெய்னா சுவாமி அவர்களுக்கு இறைவனில் பிரியமுள்ள ஜான்தே பிரீட்டோ என்னும் அருளானந்தர் வணக்கத்துடன் எழுதும் இறுதி கடிதம். நான் மரப நாட்டில் இறைப்பணி ஆற்றிய போது 1693 ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் நாள் ராமநாதபுரம் மன்னர் வெங்கடாத சேதுபதி அவரின் ஆணைப்படி கைது செய்யப்பட்டு அவரது தம்பி உடையத்தவரிடம் ஓரியூருக்கு அனுப்பப்பட்டு ராமநாதபுரத்திலிருந்து குதிரை வீரர்கள் என்னை இழுத்து வந்தனர். அவர்கள் சொல்லும் குதிரையின் வேகத்திற்கு என்னால் ஓடி வர முடியாமல் தட்டு தடுமாறி தரையில் விழுந்த என்னை தரதரவென இழுத்து வரப்பட்டேன். என் உடம்பெல்லாம் இரத்த காயங்கள். வரும் வழியில்
என் வறட்சிக்கு யாரும் தண்ணீர் கூட தரப்படவில்லை. படை வீரர்கள் உணவருந்திய போது என் பசி கொடுமையின் பரிதாப நிலையை கண்டு உள்ளூரில் ஒரு பெண் எனக்கு மோர் கொடுத்தார். அவன் அருகில் இருந்த படை வீரர்கள் தட்டை கவிழ்த்து விட்டனர். வழியில் நான் பெற்ற பாடுகள் கொஞ்சம் லஞ்சமல்ல. என் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் மீண்டும் மரவ நாட்டிற்கு வந்து மெய்மறையை போதித்ததும் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வேத சட்டத்தை அறிவித்தவர் வழியாக நிறைவேற்றுவதாகும். நாளை சூரிய அஸ்தமத்திற்கு முன் என் தலை துண்டிக்கப்பட உள்ளது. தந்தையே, என் இறுதியான ஒரு வேண்டுகோளை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். முடிந்தால் நிறைவேற்றுங்கள். அது என்னவென்றால், என் இறப்பு தகவலை என்னை பெற்ற தாய்க்கு அவனது உள்ள சிதைவிலான வகையில் தருவியுங்கள். அதில் தங்களுக்கு யாரும் சிரமம் ஏற்படுமாயின் என் இறப்பு தகவலோ அவனுக்கும் தெரியாமல் போகட்டும். ஏனென்றால் என் அன்பு மகன், அரசு மகன், கடைசி மகன் எங்கோ ஒரு நேரத்தில் ஏற்பம் ஆற்றுகிறான் என்ற எண்ணத்திலே அவளது கதையும் முடியட்டும். என் மீது தங்களுக்கு ஏதேனும் மனக்குலேசம் இருந்தால் புறத்துக் கொள்ளுங்கள். இந்த இறுதி நிலையில் உங்கள் நிறைவான ஆசையை வேண்டும். ஜான் பிரிட்டோல் என்னும் அருளாளர் அனைத்தையும் குரம்பன்குடியில் ஆனந்தன் உபதேசியாரிடம் தாங்கள் ஒப்படைத்து விட்டால் அவர் உரிய இடத்தில் சேர்த்து விடுவார். என் இறுதி தகவத்திற்கு சில மணித்தில் அவகாசம் தருகிறார். இந்த கடைசி நேரத்தில் உன்னை போற்றி புகழ்ந்து நினைத்து ஆராதிக்கிறேன். என் மீது கொண்ட அன்பால் எண்ணற்ற வரங்களை எனக்கு அளித்தேன். இந்த கடைசி நேரத்தில் இந்த மராநாட்டு மக்களை மகனாக எண்ணி பார்க்கிறேன். முன்னேறு மற்றதும் என் மீது பாசமும் கொண்டிருந்தது. அவர்களை விட்டு பிற போகிறோமா என்ற எண்ணம் என்னை வெகுவாக அழைக்கிறது. என் இறுதி நேரம் நெருங்கிவிட்டது. நான் சிந்தப் போகும் ரத்தம் விசுவாசத்தினாலும் மருந்தாகி கிறிஸ்தவர்கள் பெருகை உமது சத்திய திருச்சபை வளரட்டும். உனக்கு சாட்சிகள் சாட்சி முடிவை நான் பெற அனுபவமும் அவனை கொண்ட போதிலும் அது கைகூடுகின்ற நேரத்தில் சாதாரண அற்ப மனிதனுக்குள்ள மகள பயம் என்னையே
உனக்கு சித்தமானால் இருக்கக்கூடிய திருமணத்தை தந்தரணும் இறைவா. என் இறுதி நேரம் நெருங்கிவிட்டது. நீ கொடுத்த ஆத்மத்தையும் இந்த உடலையும் உன்னிடமே சமர்ப்பிக்க ஏற்றுக்கொள்ளலையா? ஒன்றுமே அறியாத ஒரு அப்பாவி மனிதர், சரித்திரம் படைத்த மேலகர், வாரி கொடுக்கும் வள்ளல், தீர்க்க தரிசனி, ஊமை புத்திரன், உணவுல்லா தர்கா, அணையாத விளக்கு, நம்மனுக்களை வழிகாட்டியாக இருந்து வாழ்வு கொடுக்கிற அந்த உண்மையான தெய்வம், அப்பேற்பட்ட அந்த அருளானந்தரை ஓரியோர் செம்மன் திண்ணையில் வெட்டப் போகிறேன். அவரை வெட்டும் மணியை பொறுப்பேற்றிருக்கின்ற பெருமாள் குடும்பம் என்னமா தேச துரோகி, செம்மான பாவி, பாவி. ஆனாலும் நானாக இவரை வெட்டவில்லை. என்னுடைய தேசமாகப்பட்டது இவரை வெட்டச் சொல்கிறது. என்னுடைய கதாபாத்திரத்திலே இவரை வெட்டச் சொல்கிறது. என்னுடைய கடமை இவரை வெட்ட வேண்டியது. இதை வெட்டுகிறேன் என்று சொல்கிறார்கள். இதுவரை யாரும் இவரை வெட்டவில்லை. ஆனால் நான் அப்படி அல்ல. இந்த பெருமாள் குடும்பம் ஒரே வெட்டு தான். கழுத்து வர முண்டமாக வெட்டி சொல்லிக் கொள்வேன். வெட்டுகிறேன். நான் இன்னும் உங்களை வெட்டவில்லையோ? இந்த பெருமாள் குடும்பம் எதையும் சாதிக்கக்கூடியவன், நினைத்ததை முடிப்ப வேண்டாம். அப்பேற்பட்டவன் தான் இந்த பெருமாள் குடும்பம். ஆனால் உங்களை மாத்திரம் வெட்ட முடியவில்லையே. இதை பற்றி நினைத்து பார்த்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது, மாய மந்திரம் தந்திரங்கள் இருக்கின்றது. அப்படி போன்ற ஒரு நல்லவரை என்னால் ஒரு கால் வெட்ட முடியாது. என்னை விட்டு விடுங்களையா, என்னை விட்டு விடுங்கள். நான் யாருக்கும் காட்டு பகுதிக்குள்ளே வரை மறைந்து விடுகிறேன், குறைந்து விடுகிறேன். என்னை விட்டு விடுங்களையா, என்னை விட்டு விடுங்கள். நான் என்ன செய்வது? நான் இவரை வெட்டாவிட்டால் என்னை மேலிடத்திலே அங்கே வச்சு வெட்டுவார்கள். என்னுடைய குடும்பம் சின்ன பின்னமாக ஆகிவிடும். ஆகவே நானே இவரை வெட்டுகிறேன். ஆனால் என் குடும்பம், என்னுடைய மனைவி, மக்கள், என்னுடைய சொந்த பந்தம், என்னுடைய சந்ததிகளுக்கு யாருக்கும் இந்த பாவம் போய் சேரக்கூடாது. விடுவாங்களா?
தங்கள் மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அந்த கொடுமையை என்னிடம் எடுத்து வாருங்கள். இப்போது முயற்சியுங்கள், உங்களது கடமையும் நிறைவேறும். என் உள்ளத்தில் வருடிக் கொண்டிருக்கின்ற கடைசி ஆசையை தங்களிடம் சமர்ப்பித்தால் நிறைவேற்றுகிறார். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். கண்டிப்பாக செய்கிறேன். இறுதியாக அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். என்ன செய்ய வேண்டும்? இம்முறை உங்கள் முயற்சி நிச்சயம் என் தலை துண்டிக்கப்படும். இந்த தலை துண்டிக்கப்பட்ட பின் இந்த உடலை தயவு செய்து அடக்கம் செய்து விடாதீர்கள். பிறகு என்ன செய்ய வேண்டும்? இந்த உடலை களமரம் ஏற்றி விடுங்கள் என்பதை களமரம் ஏற்றி விடுங்கள். இறைவன் கொடுத்த இந்த உடலை இறை சாட்சியான வானத்து பறவைகளாக வயிறார உள்ளட்டும். வயிறார ரத்தத்தை குடிக்க ஆசைப்படுகிறாய். அவருடைய ரத்தத்தை உங்களுக்கு அங்கத்தில் அள்ளி பூசிக்கொள்ள ஆசைப்படுகிறாய். மன்னவருக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கும் பூமி தாயே, சத்திய ஜோதியே, இந்த இருக்கின்ற நேரத்திலே அதிகாலையிலே இந்த புனிதமான அவருடைய ரத்தம் சிந்தி செதறப் போகிறது. அவர் தலையை வெட்டி முடிக்கப் போகிறேனே. இதை வெட்டுகிறேன். அவருடைய ரத்தம் நல்ல ஆறாக உங்களது ரத்த வரி அடங்கட்டும். அவருடைய ரத்தத்தால் அங்கத்தினாலே பூசிக் கொள்ளுங்கள். உங்களது ரத்த காலம் தீரட்டும். நம்புகிறாரா இந்த பெருநாள் குடும்பம் என் சரசை நானே சரசைவேன். அவர் எங்கிருந்தாலும் பலி சிறக்கட்டும். அவர் புகழ் ஓங்கட்டும். அவர் புகழ் போடட்டும். நம்புகிறாரா எல்லாரும் சந்தேகம் சிறந்த பண்ணுங்கள். Thank you.
Thank you.